ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சரி, காலையில் என்ன பார்த்தோம்? எலியாவின் எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு சொன்னேன்? இயற்கை கட்டளை கொடுக்கிற ஆவி. அப்புறம் இரண்டாவது, ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்துக்கொள்கிற ஆவி. மூணாவது, தேசத்தின் ராஜாக்களை கலக்குகிற அல்லது கலங்க பண்ணுகிற ஆவி. நாலாவது, கொடுக்கிற ஆவி. கடைசியா, தேவ சத்தம் கேட்கிற ஆவி, ஜீவனை கொண்டு வருகிற ஆவி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு இந்த மாலை வேளையில் இந்த 40ஆம் நாளில் திரும்பவுமாய் என்னது அதை ஒட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த செய்தியின் தலைப்பு பலிபீடத்தின் அக்கினி. சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. ஆமாம், என்னது? அவன் இந்த பலிபீடம் அப்படின்னா ஜனங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. என்னது? பலிபீடம். ஆபிரகாம் பலி செலுத்தினான், யாக்கோபு பலி செலுத்தினான். ஆமென். இதெல்லாம் வருது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை, உடைந்து போன உறவை சரி செய்வதற்கு, பாவத்தில் விழுந்த காரியங்களை சரி செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது. என்னது? அது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தான் அந்த பலிபீடம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் என்னது? சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் என்னது? பலிபீடம். கர்த்தர் என்றைக்கு பலியானாரோ, என்றைக்கு சிலுவையில் அவர் மரித்தாரோ, அன்றைக்கு அந்த பலிகள், பழைய ஏற்பாட்டு பலிகள் முடிவடைந்தது. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. நம்மளை காப்பி அடிச்சவங்க தான் அவங்க கோயில்ல பலி செலுத்துறாங்க. ஆடு வெட்டுறது என்னது? இதெல்லாம் யாரை பார்த்து காப்பி அடிச்சது? ஆமா, நம்ம பழைய ஏற்பாட்டில் செஞ்சோம். இயேசு ஒரே தரம் உங்களுக்கு எனக்காய் பலி ஆனதுனால நம்ம செலுத்தத்தக்க வேற ஒரு பலி என்ன இல்ல. ஆதலால நீங்களும் நானும் ஸ்தோத்திர பலி இடுகிறோம். ஆமென். நன்றி பலி செலுத்துகிறோம். ஆமென். அப்ப இன்னைக்கு யார் தான் பலிபீடம்? புதிய ஏற்பாட்டின் படி நம்ம தான் பலிபீடம். சொல்லுங்க, யார் தான் பலிபீடம்? நீங்களும் நானும் தான் என்னது? பலிபீடம். ஆமென். வாசிங்க கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அது லேவியராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். லேவியராகமம் 6:9. லேவியராகமம் 6:9. அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒன்னு பலிபீடத்தின் அக்கினி அல்லது பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பலிபீடம் எப்படி என்ன பண்ணிட்டே இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். நீங்களும் நானும் கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பலிபீடம். இந்த பலிபீடம் ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை என்னை பலிபீடம் என்று சொல்லுகிறார். இந்த பலிபீடம் கர்த்தருக்காய் எரிய வேண்டிய அளவு என்ன செய்யணும்? எரியணும். சில சொல்லுவாங்க, நாங்களாம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்படித்தான் எரியுவேன். யாருக்காக? கர்த்தருக்காக. இப்ப என்ன ஃபீஸ் அப்படிக்கிட்டாங்க? நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருப்பேன் தெரியுமா? அப்படி ஆண்டவருக்கு வைராக்கியமா இருப்பேன். இன்னைக்கு என்னாச்சு? ஆமென். ஆமா, நானும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டப்ப 4 பேரை தள்ளி விட்டு தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லுவோம். இப்ப என்னாச்சு? இந்த பலிபீடத்துக்கு என்னாச்சு? இந்த பலிபீடம் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குது? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா பலிபீடமும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கு. சோத்திரம். ஆமென். நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுனீங்க. ஆமென். எனக்கு பாஸ்டரும் இல்லையா, இங்க இருக்கவங்க தான் என்ன சேர்ந்து பாடினாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் திரும்ப 1 மணி நேரம் செய்யணும் ஆராதனை எடுக்க. அப்ப நான் தான் சோர்ந்து போயிருக்கணும். ஆனா பார்க்கும்போது யார் தான் சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க? ஆனா வேதம் சொல்லுது, சோர்ந்து போறதுக்கு ஒரு பலன் தருவாங்களா? நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் அக்கினி சொல்லுங்க எப்படி இருக்கணும்? எரிந்து கொண்டே. பாட்டு மட்டும் பாடக்கூடாது. எரிந்து கொண்டே
இருப்பேன் 1 மணி நேரம் மட்டும். அப்புறம் சிலர் எரிந்து கொண்டே இருப்பேன் சண்டே சர்வீஸ் மட்டும். அப்புறம் வீட்டுக்கு போன பின்பு என்ன நடக்குங்க? ஆனா வேதம் சொல்லுகிறது பலிபீடத்தின் அக்கினி. சொல்லுங்க எப்படி இருக்கணும்? சொல்லுங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எரியறீங்களா அமைஞ்சு போயிருக்கீங்களா? கேளுங்க கேளுங்க, எரியறீங்களா? உங்க முகத்துல எரியற மாதிரி தெரியுதா? இல்ல. ஆமென். அல்லாஹ் வேதம் சொல்லுது பலிபீடத்தின் அக்கினி ராம் முழுவதும் எரியணும். ஆமென். ஒரு இது சொல்லுவாங்க, விதைக்கவன் உறங்கினாலும் விதைகள், இதெல்லாம் நல்லா சொல்லுவீங்க. ஆமென். விதைக்கவன் உறங்கினாலும் நல்லா கவனிங்க, நம்ம தூங்கினாலும் கர்த்தர் இந்த பலிபீடத்தின் மேல வச்ச அக்கினி தூங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது எரிந்து கொண்டே இருக்கணும், ராம் முழுவதும் எரியணும். ஆமென். ஆமென். ராம் முழுவதும் ஏதோ கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு கொஞ்சம் அமைச்சு வச்சிருவோம், அப்படி அல்ல. சொல்லுங்க எப்படி எரியணும்? ராம் முழுவதும் எரியணும், விடியற்காலம் மட்டும் எரியணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். இந்த 40 நாள் உட்கார்ந்து இருக்கீங்க, இனி இதுவரைக்கும் எரிந்ததை காட்டிலும் ஆமென் பல மடங்கு தேவனுக்காய் எரியணும். இந்த பலிபீடத்தின் அக்கினி எப்படி இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க எரிந்து கொண்டே. எப்ப எரியணும்? ராம் முழுவதும் எரியணும், பகல் முழுவதும். ஆனா வேதம் சொல்லுகிறது எலியாவின் நாட்களிலே 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே நீங்க 30 வசனத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். வேதம் சொல்கிறது ஜனங்கள் பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்ததினாலே, ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு போன அந்த காரியத்தினாலே வேதம் சொல்வது கர்த்தருடைய பலிபீடம் அங்கே தகர்ந்து போய் இருந்தது. ஆமென். வேதம் சொல்வது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா என்ன செய்தான்? செப்பனிட்டான். ஒருவேளை இன்றைக்கு தகர்க்கப்பட்ட பலிபீடமா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை செப்பனிடுவாராக, கர்த்தர் உங்களை செப்பனிடுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பலிபீடம் நீங்களும் நான். சொல்லுங்க யாருடைய பலிபீடம்? அந்த பெருமை நமக்கு இருக்கணும். நம்ம யாருடைய பலிபீடம்? கர்த்தர் மட்டும்தான் அதுல அசைவாடணும், வேற அந்நிய அக்னி அசைவாடக்கூடாது. வேதம் சொல்ல நாதாபும் அபியும் அந்நிய அக்னியை கொண்டு வந்து போட்டதுனால அன்றைக்கு அவர்கள் அழிந்து போனார்கள். ஒருவேளை இன்றைக்கு உன் பலிபீடத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அந்நிய அக்னி இருக்கும் என்று சொன்னால், இந்த மாலை வேளையிலே அதை அப்புறப்படுத்துவா என்று சொன்னால், தகர்ந்து போய் இருக்கிற உன் பலிபீடத்தின் மேலே என் இயேசு அக்னியை இறக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். 1 பலிபீடத்தின் அக்னி சோத்திரம் எரிந்து கொண்டே இருக்கணும். சொல்ல எப்படி இருக்கணும்? இப்படி கம்முன்னு இருக்கக்கூடாது. ஆமென். எழுதுறவங்க எழுதுங்க. ஆமென். நான் கேட்குறப்ப என்ன செய்யணும்? ஓரம் 1 ஈரோன் 2 அப்படி சொல்லணும். ஆமென். அந்த மாதிரி கேட்குறப்ப என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். அப்போ தான் நீங்கள் தூங்குறீங்களா இல்லையான்னு தெரியும். ஏன்னா ராத்திரி நேரம் இல்லை, நீங்கள் வசாட்டிக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. இன்னும் போதும் அப்படின்னு வரக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க பலிபீடத்தின் அக்னி என்ன செய்யணும்? எப்போ ராம் முழுவதும், விடியற்காலம் மட்டும் அது சொல்லுங்க எரிந்து கொண்டே இருக்கணும். 2வது வாசிங்களேன், அதுல லேவியராம் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. 2வது அது அவியாமல் எரியணும். ஆமென். இந்த பலிபீடத்தின் அக்கினிய, இந்த பலிபீடத்தை யாரும் அமைச்சு போற்ற கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, நிந்தைகளோ, அவமானங்களோ இந்த பலிபீடத்தை, சாம்சன் என்கிற பலிபீடத்தை, பிரதர் ஸ்டாலின் என்கிற பலிபீடத்தை ஒரு நாளும் அவிழ்த்து போற்ற கூடாது. ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேதம் சொல்கிறது ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் அக்கினிய முதல் வசனத்தில் வாசிச்சோம். ராம் முழுவதும் பலிபீடம் என்ன செய்யணும்? விடியற்காலம் மட்டும். இங்க சொல்லுகிறது என்ன சொல்லுது? இல்ல காலையில போட்டுறணும். அப்படின்னா என்ன? 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடம் அமைஞ்சு போகாம எரியணும். எத்தனைக்கு புரியுதாமே? இந்த பலிபீடம் அமைஞ்சு போகாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யாருக்கா எரியணும்? கர்த்தருக்கா எரியணும். ஆமே. எத்தனை பேர் இந்த பலிபீடத்தை என்னது அமிழ்த்திப்பட நினைத்தாலும், எத்தனை பேர் இந்த பலிபீடத்தை அவிழ்த்துப்பட நினைத்தாலும், அத்தனையும் தாண்டி இந்த பலிபீடம் கம்பீரமா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா கவனிங்க. ராம் முழுவதும் எரியணும், விடியற் காலம் மட்டும் எரியணும். திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபம் என்கிற தூபத்தை அதிகாலையில நீங்களும் நானும் போடும் பொழுது, ஜெபம் என்கிற தூபத்தை அதிகாலையில தேவ சமூகத்துக்கு நீங்களும் நானும் போகும் பொழுது, திரும்பவும் அந்த பலிபீடமானது எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அக்கினியை பிறப்பிக்கும். ஜெபிக்கிறவனை எழுப்புவான். ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன், ஆராதிக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உங்க போதகருக்கு நிறைய சொல்றாங்க, அவர் நல்லா பாடுவாரியா, அவர் நல்லா ஆராதிக்காது, ரொம்ப நேரம் பாடுவார் அப்படின்னு. அவர் நல்லா துணி ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன், ஆராதிக்கிற ஒரு தலைமுறை எழுப்புவான். நீங்க அக்னியா இருப்பீங்கன்னா, அக்னியா இருக்கிற தலைமுறையை நீங்கள் எழுப்புவீர்கள். நீங்களே அமைஞ்சு போய் இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நானே அந்த சர்ச்சுக்கு போய் பாடு வர்றேன், நீங்களுமா அப்படிம்பீங்க. ஆமே. நம்ம தேவனுக்காய் வைராக்கியமா இருப்பேன்னு சொன்னா, நம்ம தேவனுக்காய் எனது அக்னியா இருப்பேன்னு சொன்னா, இந்த அக்னி மற்றவர்கள் மேல விழும் பொழுது அந்த அக்னி மற்ற அக்னியை பற்ற வைக்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பற்றி எரிவது மாத்திரமல்ல, நாம் மற்றவரை பற்றி எரிய வைப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீ அமிழ்ந்து போன பலிபீடமாய், தகர்க்கப்பட்ட பலிபீடமாய், எழும்ப முடியாத பலிபீடமாய், சொந்து போன பலிபீடமாய், பலவீனமடைந்த பலிபீடமாய் இருக்கலாம். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே தேவன் தகர்ந்து போய் இருக்கிற உன் பலிபீடத்தை தேடி வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் எடுத்து உன்னை செப்பனிட்டு உன்மேல் தம்முடைய அக்கினியை இறக்க என் இயேசு இந்த ராத்திரி வேளையிலே ஆயத்தமா இருக்கிறார். இந்த பலிபீடத்தின் அக்கினி ராம் முழுவதும் எரிய வேண்டும், விடியற் காலம் மட்டும் எரிய வேண்டும். திரும்பவும் விடியற் காலத்துல போய் நீங்க ஜெபிக்க, நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோம். நான் ஜெபிக்க அவர், நான் ஜெபிக்க அவர் நெருப்பா இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பா இறங்கிடுவா. அசைவாடோ அனலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. கையை தட்டி பாடுவோம். அசைவாடோ அனலாக்கோ எங்கள் அக்கினி அசைவாடோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. பாடுவோம். எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே என்னில் கேட்போ. அக்கினியின் அளவு பெருகட்டுமே. ஆமென். பெருகட்டுமே என்னில் பெருகட்டும். சொல்லுவோம். எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஐயா. சொல்லுவோம். சபையை எழுப்புதலாய் கேட்போ. எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஐயா, சபையை எழுப்புதலாய் மாற்றும் ஐயா. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே.
பலிபீடங்க சொல்லுவோம் ஆராதனைகள் நெருப்பாய் மாறட்டும். பாடுவோம் எங்கள் பலிபீடங்காலும் ஆராதனைகள் நெருப்பாய் மாறட்டுமே. ஆமென். அக்கினியின் அளவு பெருகட்டும் சொல்லுவோம் பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவே பெருகட்டுமே ஆக பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே சொல்லுவோம். எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலை மாற்றுமையா. ஒன்று, பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அது ராம் முழுவதும் எரியணும். விடியற்காலம் மட்டும் எரியணும். திரும்ப விடியற்கால தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் எரியணும். ஆமென். ரெண்டாவது, அது அவியாமல் எரியணும். அப்படின்னா எந்த சத்துருடைய கிரியையும் நம்ம பலிபீடத்தை டச் பண்ணக்கூடாது. நீங்க அக்னியா இல்லைன்னா பிசாசு உள்ள வந்து புகுந்துருவான். நீங்க அக்னியா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை தொடுவதற்கு அவன் யோசிப்பான். அதான் சொன்ன அக்னியை பிறப்பிக்கும். நீங்க தேவனுக்கு அனலா இருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் பக்கத்தில் வருவதற்கு, உங்களை தொடுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை தொடுவதற்கு பிசாசு யோசிப்பா. என்றைக்கு உங்கள் அக்னி அமிழ்ந்து போகிறதோ, என்றைக்கு நீங்க பலவீனமா இருக்கிறீங்க என்னைக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும்? தெரியும். நான் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? ஃபயர்னு சொல்லக்கூடாது, ஃபயரா இருக்கணும். சொல்லுங்க, ஃபயர்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? ஃபயரா இருக்கணும். நிறைய பேர் ஃபயர்ம்பாங்க, ஆனால் என்ன இருக்காது? நமக்குள்ள எப்போதும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூங்கும் போது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சொல்லுங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். அவன் தெரியுமா, தொட்டண்ணான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் இதுக்கு மந்திரவாதி. இப்போ ஊழியக்காரர்ல, அதுக்கு முன்பதாக மந்திரவாதியா இருந்தார். இந்த தொட்டானா என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு எஸ்தருங்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன செய்தார் அப்படின்னா மந்திரவாதம் பண்ணாராம். நல்லா எஸ்தருங்கிற பொண்ணுக்கு என்ன பண்ணாராம்? மந்திரவாதம் பண்ணாராம். யாரு? தொட்டானா. அவர் பெரிய மந்திரவாதி. ஆனா இவர் அனுப்பின குட்டிச்சாத்தான் திரும்ப வந்து இவரே என்ன பண்ணிச்சான்? அடிச்சதான். சொன்னிச்சான், இங்க வாரு, திரும்ப அவள்கிட்ட என்னை அனுப்பாத. ஆமென், ஆமென். ஆமா, அவகிட்ட போனா ஏதோ ஒன்று என்னைய தடை செய்யுது, ஏதோ ஒன்று இருக்குது. ஆமென். ஒரு நெருப்பு அவளை சுற்றிலும் எரியுது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆமா, நம்ம கிட்ட பிசாசு அனுப்புறக்க எவனா இருந்தாலும் யோசிக்கணும். எவ்வளவு பெரிய மந்திரவாதி என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஐயோ அவனான்னு யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். காரணம் நம்மோடு இருக்கிறவர். சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ராம் முழுவதும் எரியணும். அதிகாலை தோறும் எரியணும். ஆமென். இரண்டாவது, பலிபீடத்தின் அக்கினி அவியாமல். மூணாவது, பலிபீடத்தின் அக்கினி வேதம் சொல்கிறது 13 வசனத்தை வாசுங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் எரியணும். சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும். எப்பொழுதும் என்னது? ராத்திரி 12 மணிக்குனாலும் எரியணும். ராத்திரி 1 மணிக்குன்னா இல்லை பாஸ்டர் இப்பதான் பாஸ்டர் அமைச்சு வச்சுட்டு படிச்சா அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க, எப்பொழுது எரியணும் பலிபீடத்தின் அக்கினி. ஆமென். நல்லா கவனிங்க. எங்கேயாவது இல்லையா, ஈரோட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி நடக்கக்கூடாது. ஆனால் எங்கேயாவது நெருப்பு பத்துச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஃபயர் சர்வீஸ் இருக்கட்டும், பார்க்குற ஜன் எழுந்தியமாக சொல்லுவோம், அங்கே பாரு நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. நம்ம எரியறது அநேகருக்கு தெரியணும். தேவனுக்கு எரியறது அநேகருக்கு தெரியணும். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சபைக்கு போகிறதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பிரச்சனை என்னது? நம்ம சபைக்கு வர்றாங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நான் வேதாம் கல்லூரி படிக்கிறப்ப எங்கள் சபைக்கு ஒருத்தர் வந்தார். ஆனால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ரொம்ப பாடுபட்டோம். 2 முறை ஞானஸ்தானம் கொடுக்க பாடுபட்டு எடுக்க முடியல. ஆனால் அவர் சொல்லுவார், அவன் மனைவி சபைக்கு வரமாட்டாங்க. ஆனால் என்னது 8 மணிக்கு சர்வீஸு. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாராம். மனைவி இப்போ எழுப்பிச்சான், ஏங்கன்னு என்னன்னாராம், இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு போகல அப்படின்னு. அவர் சொன்னாரா, ஏம்மா அப்படின்னு. இல்லை, நீங்கள் வாரம் சர்ச்சுக்கு போவீங்கல்ல, இன்னைக்கு போகலையான்னு. இந்த அம்மா எழுப்பி விட்டதுக்காகவே எந்திரிச்சு கிளம்பி சர்ச்சுக்கு வந்தார்.
ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நம்ம ஆள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க லீவு, இன்னைக்கு கூட தூங்க விட மாட்டேங்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு தான் துணி எடுக்கலான் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, என்னது பிரியாணி செய்யலான் இருக்கோம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை எல்லாம் வர வச்சுட்டு நானும் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு வெளியூர் போயிட்டோம்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெளியூர் போயிட்டு ஸ்டேட்டஸ் போகிறேன்னு வைங்க, குற்றாலம் போயிருக்கிறேன்னு என்ன சொல்லுவீங்க? சே, எங்கள் பாஸ்டர் எவ்வளோ அழகாக குற்றாலம் போயிருக்கான்னு சொல்லுவீங்களா? இல்லை என்ன சொல்லுவீங்க? அவர் போக மாட்டார், எங்களுக்கும் தெரியும். நல்ல வெளிப்பாடு, சோத்திரம். எப்படி எங்கள் பாஸ்டர் போக மாட்டார், ஏன் கடைசி வரைக்கும் உங்களோட தான் இருப்பார். ஏன்னா அப்படிதான் அவருக்கு எழுதி வைத்திருக்கிறது. கடைசி வரை உங்களை விட்டு போக மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை விட்டு போகவும் மாட்டார். ஆமென். யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பரவாயில்ல, கத்தவங்க ஆசைக்கிட்டோம். 1000 குறை சொல்லிடுவோம், அந்த பாசம் சரியில்லை, குத்தாலம் போயிட்டாரு, சபையை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க குத்தாலம் போவீங்க. சூப்பர் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அதுல வேற இந்த பாஸ்டர் என்ன வச்சிருக்கிறாரு? மீட்டிங் வச்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இந்த பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் சொல்லுங்க எப்படி இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். நம்ம எரியறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணும், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு எழுத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணும். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, இங்க பாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை ராஜாவையே நீர் அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ள தேவனுடைய அக்கினி இருக்கிறது, நமக்குள்ள அக்கினி சுடர் விட்டு எரிகிறது என்பதை நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்பதை, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ளவர் என்பதை, அவர் அக்கினியானவர் என்பதை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும். ஆமென். உடம்பு சரியில்லையா, அந்த 3வது வீட்டில் ஒரு அக்கா இருக்கு, அது இயேசு கோயிலுக்கு போகுது, அங்க போய் சரியான்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, எங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல டீ கடை இருக்குது, அவர் தான் நமக்கு விளம்பரதாரரு. ஆமென். ஆமாம், யாரெல்லாம் குறியேக்கிறவன்ட்ட போகிறாரோ அவனையெல்லாம் கூப்பிட்டு இந்த அங்கே போங்கன்னீங்கன்னா 40,000 வாங்கிடுவாங்க, 50,000 வாங்கிடுவாங்க. இந்த இங்கே ஒருத்தர் இருக்கிறார், போங்க, காசே வாங்க மாட்டாருன்னு. அவங்க பழக்க தோசையில் எலுமிச்சம்பழத்தோடு வந்துட்டாங்க. என்கிட்ட என்ன பண்ணியிருப்பேன் நினைக்கிறீங்க? ஆமென். நல்ல மனுஷன். எப்படி தெரியுமா வந்தார்? ஒரு எலுமிச்சம்பழம், 2 கேண்டில். ஆமென். 101 ரூபா காணிக்க. நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணி 101 ரூபா காணிக்க வாங்கிட்டு, ஆமென், எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு, ஆமென், ஜெபம் பண்ணி விடுதலையாக்கி அனுப்பிவிட்டேன். அந்த கடைக்காரரை போய் கேட்டேன், ஏன் அங்கே அனுப்புனேன்? நான் அவர் சொன்னார், அங்கே போனால் 30,000 40,000 கேட்குறாங்க, நீங்கள் தான் எதுவுமே கேட்க மாட்டீங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறா. இந்த பலிபீடம் எப்பொழுது எரியுதுன்னு அநேகருக்கு தெரிய வரணும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு நாள் 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ண நடக்குதாமே, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நாளா வேலையே வரலன்னு. நீங்களாம் ஜெபிக்கிறவங்க தானே, உங்கள்கிட்ட கேள்வியை கேட்பேன், நீங்க எனக்கு பதில் சொல்லணும். ஆமே. அவங்க வந்து சொன்னாங்க, சரி நான் கேட்டேன், என்ன வேலை செய்றீங்க பிரதர், சொல்லுங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ண. அவங்க சொன்னாங்க, சுடுகாட்டில் குழி வெட்டுறோன்னு. என்ன ஜெபம் பண்ணியிருப்பிய? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப நாளா வேலையே வரல, நீங்க ஜெபம் பண்ண நடக்குன்னு சொன்னாங்க. நீங்களாம் என்ன ஜெபம் பண்ணியிருப்பிய சொல்லுங்க. என்ன சிரிக்கிறிய? நான் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி, ஆண்டவரே உங்களை நம்பி வந்துட்டாங்க, எந்த தெய்வத்திட்ட போய் எதுவும் நடக்கலை, உங்கள்கிட்ட வந்தால் நடக்குன்னு வந்திருக்கிறாங்க, நீர் எதாயிலும் செய்யும். ஆமென் சொல்லுங்க. சாகடியும் ஜெபம் பண்ணலை, பிணங்கள் வருவதான் ஜெபம், எதாயிலும் எல்லாம் நீங்கள் 2 பேர் நம்பி வந்திருக்கிறாங்க எலுமிச்சம்பழத்தோட. ஆமென் சொல்லுங்க. 101 ரூபா காணிக்கு வர வந்திருக்குது, ஏதாவது ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே எதாயிலும் அற்புதம் செய்யும் ஜெபம் பண்ணி விட்டேன். ஆமென். ஆமாம், ஒரு நாள் ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி சுடுகாட்டு போயிருந்தேன். பாஸ்டர் அப்படின்னாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறது, என்ன பாஸ்டர்னார்? இல்லை எங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. நல்லா உனக்கு நம்ம தேவனுக்காய் பற்றி எரியறோங்கிறது அநேகருக்கு தெரியணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அவன் சொன்னாங்க, ராஜாவாகிய உமக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் யார் ஆராதிக்கிறேன்னு. கர்த்தரைத்தான் ஆராதிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல நம்ம யாரை ஆராதிக்கிறோம்.
நம்ம சுற்றி இருக்க ஜனங்களுக்கு தெரியல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. சொல்றாங்க அவங்களும் கிறிஸ்தவங்க, நீங்களும் கிறிஸ்தவங்க, அவங்களும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றாங்க, நீங்க ஒன்னையும். அவர்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். நல்லா கோனிங்க. பற்றி எரிகிறவனுக்கும் அமிழ்ந்து போய் கிடக்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. நாங்கள் வார வாரம் சபைக்கு போகிறோம், அவங்க கிறிஸ்துமஸுக்கு மட்டும்தான் வர்றாங்க. ஆமென். அப்புறம் நியூ இயர்க்கு வர்றாங்க, அப்புறம் திரும்ப அவர்களை ஈஸ்டருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் கர்த்தரை என்ன செய்வோம்? ஆமாம், அனுதினமும் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பற்றி எறிய விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே. ரெண்டாவது, அவியாமல் எரியணும். நல்லா கொஞ்சம் எரியறது முக்கியம் இல்லை, அமைஞ்சு போகாமல் எரியணும். எப்படி எரியணும்? எந்த சூழ்நிலையும், எந்த நபராலையும் அல்லது எந்த சத்ருவாலையும் இந்த பலிபீடம் பண்ணிடக்கூடாது. சொல்லுங்க. உலகத்துடைய சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள், அவங்க மட்டும் சினிமாவுக்கு போகிறாங்க, நான் போகக்கூடாதா? அவங்க மட்டும் அதை செய்கிறாங்க, நான் செய்யக்கூடாதா? அவங்க மட்டும் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, நாம போவோமா? அது மட்டும் தலையாட்டுவீங்க. நல்லவங்க சோத்திரம். ஆமே. அவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போகிறாங்க, நாங்கள் மட்டும் எங்கே வர்றோம்? ஆமே. ஒருத்தர் போய் பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் சரியில்லை, எல்லாம் ஆன்லைனில் என்ன செய்கிறாங்க, ஆராதனை நடத்துகிறாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நேரில் வர சொல்கிறீங்க. ஆமே. பாஸ்டர் கேட்டாரா, பிரதர் நீங்கள் செத்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அடக்கம் பண்ணிடுவாங்களான்னு? நீங்கள் இறந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அடக்கம் பண்ணுவாங்க? அப்போ ஆஃப்லைன் மோடுக்கு வந்து தான் ஆகணும். நம்ம சொல்லுங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைன் ஆராதனை, அப்புறம் ஆன்லைன் காணிக்க, ஆமேன், ஆன்லைன் ராபோஜன். அவங்க அங்கிட்டிருந்து சொல்லுவாங்களா, இவங்க இங்கிட்டிருந்து வீட்டிலே வச்சுருப்பாங்களா? எதை? ராபோஜனத்தை இவங்களே எடுத்து லபக்கணும் முழுந்து அப்புறம் குடிச்சிட்டு என்னது, நீங்கள் ராபோஜன் எடுத்துட்டீங்களா? ஆமே. இன்னைக்கு எல்லாமே என்னது ஆன்லைன். ஒரு நாள் அது ஆஃப்லைனாக மாறும். ஆமே, ஆமே சொல்லுங்களேன். ஆமே. ஆமாம். ரொம்ப ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுச்சு, பாஸ்டர் நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னு. ஏம்மான்னு நிறைய இடத்துக்கு ஃபோன் அடித்தேன் பாஸ்டர், அவங்களாம் எடுக்கலை பாஸ்டர். நம்ம தான் கிடைச்சோம் சிஸ்டர், அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். ராத்திரி 1 மணிக்கு பிரச்சனை வந்தால் ராஜேஷ் பாஸ்டர் ஞாபகம் வருது. ஆனால் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த உதவி இந்த உதவி. ஆமே. ராத்திரி 1 மணிக்கு தான் ராஜேஷ் பாஸ்டர் 108 மாறுறாரு. ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் காப்பாத்துங்க பாஸ்டர். மற்ற நாள் எங்க சிஸ்டர் போனீங்க? ஆமேன், ஆமேன். நம்ம ஆட்கள் இப்படி. ஒரு ஆள் இருந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அவர்கிட்ட ஆண்டவர் கேட்டார், எங்கே போயிட்டு வரேன்? நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த உலகத்தெல்லாம் சுற்றி வர்றேன். உலகத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர், என் தாசனாக யோபின் மேலே உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல பூமியில் நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவார் ஆண்டவர். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் நம்மளை பார்த்து, அவங்க சூப்பருங்க, அவங்க இயேசு ஆராதிக்கிறாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்குலாம் வரப்போகிற ஒரு நாள். ஆமென் சொல்லுங்கள். இல்லை பாஸ்டர்லாம் அனுப்பி வைக்கிறேன், பாஸ்டர் பக்கத்து வீட்டுலாம் போய் கேட்டுவாங்க விசுவாசி எப்படி இருக்கிறாங்கன்னு. என்ன சொல்லுவாங்க? ஐயோ அந்த அம்மாவை பைப்பில் ஒரே சண்டை போடுங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க உங்களை பற்றி? பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சி சொல்லுவாங்களா? ஒரு நாள் நான் சபையில் கேட்டேன், ஒரு நாள் என்ன செய்ய போகிறேன், இந்த கணவரைகளெல்லாம் கூப்பிட்டு மனைவியை பற்றி சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஒரு தங்கச்சி சொன்னிச்சு, சாட்சி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாரானுச்சு. அப்பயே லைவ்ல நான் இந்த சபையில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு விசுவாசி சொல்லுது தங்கச்சி, அண்ணே சாட்சி சொல்லிட்டு வீட்டுக்கு. ஆமென். இப்பதான் கொஞ்சம் நல்லா சிரிக்கிறிய. ஆமென். எத்தனை பேர் காயப்பட்டிருக்கீங்களோ சோத்திரம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, அப்பயே சொல்லுச்சு, எல்லாம் விசுவாசி இருக்கணும்னு தெரியாம அது சொல்லுது, சாட்சி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரா? நான் சொன்னேன், ஏமா அப்போ உனக்கு நம்பிக்கையே இல்லையான்னு. இல்லைண்ணே, எப்படியும் என்னை பற்றி இந்த ஆள் தப்பாக தான் பேசுவார்.
என்னைக்கு என்னை குறித்து நல்லதா பேசியிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த அம்மா ரொம்ப சிரிக்கிறாங்களே, சோத்திரம். குடும்பத்தில் பிரச்சனை வந்துடாம. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம தேவனுக்கா எரிய வேண்டிய அளவு எரியணும். ஆமேன் சொல்லுங்க. நம்ம எரியறது மற்றவனுக்கு தெரியணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபிக்கிறது வேணா வீட்டுக்காரருக்கு தெரியுது. எப்படி? அதிகாலையில் அவர் எந்திரிச்சு அவர் காது பக்கத்தில் போய் அதிகாலை சோத்திர அவர் எந்திரிச்சு ஐயோ காலையில் காது பக்கத்தில் உட்காந்து ஏன் பக்கத்துல போய் ஜெபம் பண்ணக்கூடாது? இல்லை இங்கே தான் நாங்கள் முட்டிப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆமே. அந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் அட பாவி. ஆமே. திருப்பூருக்கு நான் போயிருந்தேன் ஊழியத்திற்கு. அங்கே போய் இப்படி தெரியாதனமாக சொன்னேன், அதிகாலையில் நம்ம எழும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்னு சொன்னேன். அந்த வார்த்தையே எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியல? திருப்பூரில் லைன் வீடு இருக்கும் வாடகைக்கு, தெரியுமா? லைன் வீடு இருக்கும், ஒரு பாத்ரூமா 2 பாத்ரூமா தான் இருக்கும் அந்த லைன் வீடுக்கு. ஒரு அம்மா நாங்கள் என் செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து பாஸ்டர் சொல்லிட்டாரு, என்ன காரைக்குடியில் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நான் எழும்பி ஜெபிக்கிறேன்னு போய் என்ன வந்துச்சு அப்படின்னா டாய்லெட் உட்காந்து தூங்கிருச்சு. இவங்க தட்டியிருக்காங்க 7 மணி வரைக்கும். கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கிட்ட வழி இருக்கான்னு பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தண்ணியை தூக்கி மேலே ஊற்றுனதுல அந்த அம்மா எந்திரிச்சு கேட்டுச்சான் ஜெபம் முடிஞ்சான்னு. நல்லா கவனிங்க, நம்ம ஜெபிக்கிறது ஒரு நாளும் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நிறையா பேர். சொந்த வீட்டில் இருந்தோம் நம்ம எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். வாடகை வீட்டில் இருக்க எப்படி ஜெபம் பண்ணணும்? நல்லா கவனிங்க, சபையில் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? சத்தமாக ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, சபையில் வீட்டில் ஆமாம் மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஆனால் என்ன செய்வோம்? சபையில் பாஸ்டர் வாயை திறந்து பாடுங்க, சத்தம் போட்டு பாடுங்க, கையை உயர்த்தி பாடுங்க. இங்கெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் வீட்டில் ஆமென். நம்ம எரியறது அநேகருக்கு தெரியாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கிறது அநேகருக்கு நம்மை கலைதான் சொன்ன நம்மை பார்த்து அநேகர் கிறிஸ்துவின் பக்கமே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 1 பலிபீடத்தின் அக்கினி, 2வது, 3வது, 4வது நல்லா கவனிங்க, பரிசுத்தமா எரியணும். ஆமென். வாசிங்க லேவியராகமம் 24:4 லேவியராகமம் 24:4. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். எரியறது முக்கியம், ஆனா பரிசுத்தமா எரியணும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி எரியணும்? தேவனுக்காக அசுத்தமா, வேதம் சொல்லுது அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், என் தேவன் பரிசுத்தர். ஆமென். அவருக்கு நீங்களும் நானும் எரிய விரும்பினால் அவருக்கு பரிசுத்தமா எரியணும். எந்த அளவுக்கு பரிசுத்தமை வாழ முடியுமோ அந்த அளவுக்கு பரிசுத்தம் என்ன செய்யணும்? தேவனுக்காக வாழணும். நம்ம எரியணும். எப்படி எரியணும்? பரிசுத்தமா எரியணும். ஆமென். என் தேச எல்லை எங்கும் இல்லையா? ஆமா இல்லையா? பரிசுத்தம்னு எழுதும். எங்க? நான் வாழ்ற இடத்துல. அல்லேலூயா. நம்ம வாழ்ற பகுதியில் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். நம்ம தேவனுக்காக எரியணும். அசுத்தமா ஒரு நாள் எரிஞ்சிடக்கூடாது. அசுத்தம் நம்முடைய வாழ்க்கை இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்முடைய தேவன் சுத்த கண்ணர். ஆமென். ஆமென் சொன்ன ஆமென். ஆண்டவர் சொன்ன நான் பரிசுத்தர் ஆகையால். நம்ம தேவனுக்காக எரியணும். எப்படி எரியணும் சொல்லுங்க? பரிசுத்தமா எரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஒரு நாளும் நமக்குள்ள அசுத்தங்கள் காணப்படக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படக்கூடாது. விக்கிரக ஆராதனை காணப்படக்கூடாது. ஆமென். ஆமா. ராகேல் விக்கிரக ஆராதனை நிமித்தம், மறைமுகமாயிருந்த விக்கிரக ஆராதனை நிமித்தம் மரித்து போனால்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்குள்ள மறைமுகமான விக்கிரக ஆராதனை இருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமான காரியம் இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்தமா எரிய முடியாம இன்னைக்கு நீங்கள் நான் அசுத்தமா எரிந்து கொண்டு விருப்பம் என்று சொன்னால், இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த 40வது நாளில் தேவனுடைய சமூகம் 39 நாள் நடத்தியதை காட்டிலும் இந்த கடைசி நாளில் இன்னுமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் பரிசுத்தமா இருந்தாதான், நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாதான், நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது தான் வேதம் சொல்றது, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தின் மேல கர்த்தருடைய அக்கினியை அவர் ஊற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அதிலே அக்கினியை இறங்கட்டும் சொன்னப்ப அக்கினி இறங்குச்சு. நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த தேவன் இறங்கி வருவார். என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் வித்தியாசமானவர். ஏன் தெரியுமா என் தேவன் பரிசுத்தர்னு சொல்றேன்? நல்லா கவனிங்க. யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாரு? யோர்தான் நதியிலே கொடுக்கிறார். இந்த யோர்தான் நதி இயேசுவை பரிசுத்தர் என்று அடையாளம் காட்டிய நதி. ஆமென். இயேசுக்கு முன்பதான் லைன்ல நிக்கிறவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்க, சரிதானே? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுக்கு முன்பு ஞானம் செலுத்தவங்களா என்னது? பாவம் பண்ணாங்க. இயேசுக்கு பின்னாடி நிக்கிறவங்களாம் நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. பாவம் செய்தவர்கள் மூழ்கின அதே யோர்தானிலே என் இயேசு பரிசுத்தரும் மூழ்கினார். ஹல்லேலூயா. பாவிகள் மூழ்கின அதே யோர்தானிலே என் தேவன் பரிசுத்தரும் மூழ்கினார். ஆனா ஒண்ணு நடந்துச்சு. பாவிகள் மூழ்கும் போது நடக்காதது. என் இயேசு பரிசுத்தர் மூழ்கும் பொழுது வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கி வந்தார். வாக்குத்தத்தம் என்ன? வானம் திறந்து யார் மேல் புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை காண்கிறோம். அவரே மேசியான்னு சொன்ன வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. அவர் ஜலத்திலே நிற்கிறார். குமாரன் நிற்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். என்னது? அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்குன்னு சொல்லி பிதாவானுடைய சத்தம் பரலோகத்திலிருந்து உண்டானது. நல்லா கவனிங்க. மற்றவங்களாம் எடுக்கிறப்ப, பாவிகளெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப செய்யாத ஒரு காரியத்தை, நடக்காத ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய பரிசுத்த தகப்பன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானம் திறந்து ஆவியானவர் இறங்கி வந்தார். பிதாவானவர் பேசினார். குமாரன் ஜலத்தில் நிற்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தெய்வமாய் அன்றைக்கு இறங்கி வந்தார். பாவிகள் எல்லாரும் எடுத்தாதே ஞானஸ்தானத்தில், அதே யோர்தான் நதியில என் தேவனும் எடுத்தார். அவர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து எடுத்தார்கள். என் தேவன் பரிசுத்தமாயிருந்து எடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறோமே, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து எடுக்கிறோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு எடுத்த ஞானம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, அவர் பரிசுத்தராய் இருந்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனாலும் அவர் பாவிகளுக்கு சிநேகிதனாய் இருந்தார். பாவிகளுக்கு சிநேகிதன், ஆனா பாவம் செய்யல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவனா இருக்கிறோம், நமக்குள்ள குடி காணப்படுகிறது. கிறிஸ்தவனா இருக்கிறோம், நமக்குள்ள விபச்சாரம் காணப்படுகிறது. கிறிஸ்தவனா இருக்கிறோம், நமக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் காணப்படுகிறது. ரெண்டு வாழ்க்கை வாழ்கிற பாஸ்டர் சொன்னார்ல, குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை இன்றைக்கு நமக்குள்ள காணப்படுகிறது. கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டு விட்டு விக்கிரங்களை தேடி போகிறோம், குறிச்சல்களை தேடி போகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளை உங்களை அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்கள் மேல அவருடைய அக்கினியை போட வல்லவர். ஒன்று, பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். இரண்டாவது, அவியாமல். மூணாவது, எப்பொழுதும். நாலாவது, பரிசுத்தமாக எரியணும். கடைசி ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, வாசிங்களேன். யோவான் 5:35 வசனம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். பலிபீடம் எரிகிறது மட்டுமல்ல, அது எரிந்து பிரகாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பலிபீடம் என்ன செய்யணும்? எரிந்து. அப்படியே இருக்க கூடாது. பலிபீடம் எரிந்து பிரகாசிக்கணும். எரிந்து என்ன செய்யணும்? அநேகருக்கு காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் இப்படியே இருந்துடக்கூடாது. இந்த பலிபீடம் கடைசி வரை சேர தேய்ச்சிட்டு அல்லது பாய தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த பலிபீடம் எரிந்து பிரகாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க போதவுடைய தரிசனத்தோடு இந்த பலிபீடம் ஒத்துழைக்கணும். ஆமென். அவர் எரிகிற அளவுக்கு இந்த பலிபீடம் என்ன செய்யணும்? எரியணும். எரிகிறது மாத்திரமல்ல, நீங்கள் பிரகாசிக்கிறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். அவளை சொல்லணும், என் பிள்ளைங்க அங்கங்கே ஊழியம் பண்ணுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவளுக்கு நான் தலைமை போதகராக இருக்கிறேன்னு யார் சொல்லணும்? உங்கள் பாஸ்டர் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
என்னால் எழுப்பப்பட்டவர்கள், என்னிடத்துல நான் பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஊழியத்தில் பிரகாசிக்கிறான்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறார் என்ற சந்தோஷத்தை பார்க்கணும். மேலான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு பார்க்கிறோம். யோவான் எங்கும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தானா, இல்லை அணைந்து போகிற விளக்கா இருந்தானா? நீங்களும் நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். எந்த அளவுக்கு எரியணும் அப்படின்னா, பிரகாசிக்கிற அளவுக்கு எரியணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன ஜுவாலித்து எரிகிற அளவுக்கு இருக்கணும். நம்முடைய பிரகாசத்தை பார்த்து உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. எப்படி எரியணும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில 100 வாட்ஸ் பல்பு தான், ஆனா வெளிச்சம் என்னமோ 0 வாட்ஸ்ல தான் வருது. ஐயோ 100 வாட்ஸ் தானே வாங்கினேன், வெளிச்சம் எதுல வருது சொல்லுங்க? அக்னி முகாம் நடத்தினா மட்டும்தான் இங்க எப்படி எரியுது? பளிச்சுன்னு எரியுது. வீட்டுக்கு போனா கடைக்கார சொல்றாரு, இல்லைங்க 500 வாட்ஸ் பல்பு தான் கொடுத்தேன். இல்ல இல்ல, என் வீட்டுல போய் போட்டு பார்த்தா 500 வாட்ஸ் வரலையே. இங்க சர்ச்சில் மட்டும் என்ன செய்யுது? சில பல்பு பிரகாசமா எரியுது. வீட்டுக்கு போனா நல்லா தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், ஆனா இங்க வந்தா மட்டும்தான் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஆமே, எங்கேயும் எரியணும் சொல்லுங்க. எங்கேயும் அல்லேலூயா, எப்பொழுதும் எரியணும். யாருக்காக? கர்த்தருக்காக. ஆமென் அல்லேலூயா. ஒன்னு பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ரெண்டாவது அவியாம. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் அமைஞ்சு போயிடக்கூடாது. அமைஞ்சு போய் கிடக்கிற அடுப்புல பூனை வந்து படுத்துக்கும், சரிதானே? ஆனா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா பூனை பக்கத்துல வருமா? நீ பிசாசு நமக்குள்ள நிறைய காரணம் யாரு? யாரு? நம்ம. சூப்பர், நம்ம தான். ஏன் இங்க அக்னி இல்ல, அக்னி எரிஞ்சுன்னா ஒருத்தனும் தொட முடியாது. மூணாவது எப்பொழுதும். நாலாவது பரிசுத்தமா எரியணும், ரொம்ப முக்கியம். ஐந்தாவது பிரகாசமா எரியணும். அல்லேலூயா. இப்படி எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்துல. இன்றைக்கு அந்த பலிபீடத்தின் மேல் ஆவியானவர் தம்முடைய அக்னியை ஊற்றுவாராக. எல்லா வாயிடத்தையும் அந்த கேளுங்க. ஆண்டவரே, இந்த பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிடுவீராக. இந்த பலிபீடத்தின் ஆவியானுடைய அக்னி ஓ நிரப்பட்டவள் மாறி கனானா கேளுங்க. அல்லேலூயா. ஊற்றுமையா உம்மல்லமையை கேளுங்க பார்க்கலாம். தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு. கேளுங்க. ஆண்டவரே, தகர்ந்து போய் கிடக்கிற இந்த பலிபீடத்தை ராத்திரி வேளை செப்பனிடுவீராக. இன்றைக்கு தகர்ந்து போய் கிடக்கிற சிலருடைய வாழ்க்கை கர்த்தர் செப்பனிடுவீராக. தகர்ந்து போய் கிடக்கிற சில ஆவிக்குரிய வாழ்க்கை செப்பனிடப்படுவதாக. ஓ, தகர்ந்து போய் கிடக்கிற சில ஜெப ஜீவியங்கள் செப்பனிடப்படுவதாக. ஓ ராகாதா ரபாபா, கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ, தகர்ந்து போய் கிடக்கிற எல்லா பகுதிகளிலே ஆவியானவருடைய அக்கினி இந்த ராத்திரி வேளை ஊற்றப்படட்டும். ஒருவேளை தகர்ந்து போய் கிடக்கிற ஊழியத்தின் மேல, தகர்ந்து போய் கிடக்கிற அபிஷேகத்தின் மேல, தகர்ந்து போய் கிடக்கிற ஜெப வாழ்க்கை மேல நீங்க கேட்க 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 ஒரு அக்கினியை அவர் ஊற்றுவாராக, ஒரு அக்கினியை அவர் ஊற்றுவாராக, ஒரு அக்கினியை ஊற்றுவாராக. கேளுங்க. வாயை திறந்து ஆவியானவரே, ராத்திரி வேளையிலே ஒரு ராஷேக்கரே வேதம் சொல்கிறது, தகர்ந்து போய் கிடந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான் என்று. ராத்திரி வேளை சில பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு. சத்தமாய் சொல்லுவோம், மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஓ, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும். கேளுங்க, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. சத்தமாய் ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சகமமரா தாகத்தோடு சேப்போ ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுவோம், தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. சொல்லுவோம், தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட
வறண்ட நிலத்தில் ஊற்றுவ சத்தமாய் கைத்தட்டி ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ரகமம ரகதன தாகத்தோடு சகரரே சகமம ரகதன தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை எழுங்க தாகத்தோடு ரகமம சகரகரகதன தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சுகம் பலன் எனக்குள்ளே காய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே காய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தைய சுகமானே, உன் தழும்புகள் சுகமானே, உன் தயவின சுகமானே. வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. சொல்லுவோம் வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே. சொல்லுவோம் சொல்லுவோம், என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என்னை பாராயிருக்கிறார். சொல்லுவோம் கவலை இல்லை எனக்கு, கர்த்தர் என்னை பாராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியாத உணவு உண்டு மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பனியா ஊட்டி மகிழுவார். எங்க ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். எங்க ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா என்ன கேட்க ஓடுமன தேவடைய அக்கினி ஊற்றப்படுவதாக, தேவடைய மகிமை ஊற்றப்படுவதாக. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு ரகமமா தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லா பலிபீடத்தின் மேலே தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, பலிபீடமே எரிய வேண்டிய அளவு எரியணும், எரிய வேண்டிய அளவு எரியணும். காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். பாபா 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 பா இயேசுவின் நாமத்தில் ராத்திரி வேளையில தகர்ந்து போய் கிடக்கிற எல்லா பலிபீடங்களும் ராத்திரி வேளையில என் பரிசுத்த ஆவியோட அக்கினி செப்பனிடுவதாக, செப்பனிடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினியை கட்ட போடுவீராக, ஒரு அக்கினியை கட்ட போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பலிபீடம் ராம் முழுவதும் எரிவதாக, ராம் முழுவதும் எரிவதாக, ராம் முழுவதும் எரிவதாக. அது பிரகாசித்து எரிவதாக. ஜனங்களை மலையின் மேலுள்ள பட்டணமாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஓ
தண்டின் மேல உள்ள விளக்கை கர்த்தர் மாற்றுவீராக. தேவனுக்காய் எரிய வேண்டிய அளவு எரியட்டும், பிரகாசிக்க வேண்டிய அளவு பிரகாசிக்கட்டும். அமிழ்ந்து போகாமல் எரிவார்களாக, எப்பொழுதும் எரிவார்களாக. இந்த சபையில் இருக்கிற பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்பதாக, அது அவியாமல் எரிவதாக, அது அநேகருக்கு வெளிச்சமாய் தெரிவதாக, அது அநேகருக்கு வெளிச்சமாய் தெரிவதாக. உதிக்கிற இந்த சபையில் இருக்கிற இந்த ஒளி நிறத்திற்கு, இந்த பலிபீடத்தை பார்த்து அநேகர் இந்த சபைக்கு புற்றீசலை போல புறப்பட்டு வருவார்களாக. நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு